வெல்கம் டு HBAJ கிரியேட்டிவ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஷேடட் ஃபெதர் ஃபில்லிங் ஸ்டிச். இது எப்படின்னா, நம்ம வந்து பீகாக் டிசைன் போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி ஷேடட் நம்ம டபுள் கலரில் எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் தான் எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் வந்து நம்ம செயின் போடுறோம். செயின் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே தேர்ட் லைனுக்கு போடாமல் ஃபோர்த் லைனுக்கு ரெண்டாக பிரித்து நம்ம பண்ணுறோம். நடுவுலேருந்து இந்த ஸ்டிச் நம்ம எடுக்கும். அப்படியே ஃபோர்த் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வரோம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக நம்ம பண்ணணும். பார்த்திங்கன்னா செகண்ட் லைன் போகிறோம், அப்படியே கொண்டு போய் ஃபோர்த் லைனுக்கு கொண்டு போகிறோம், அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து செயின் போட்டு ஒரு லாக் போடுறோம். செகண்ட் லைன் கொண்டு போகிறோம், அப்படியே செயின் எடுத்து ஃபோர்த் லைனுக்கு கொண்டு போகிறோம், அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் செயின் கொடுக்கும். சேம் செகண்ட் லைனில் கொண்டு போகிறோம். நம்ம இருக்கிற பிளேஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டுருக்கணும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். பேசிக் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு முடிய போகுது. நீங்கள் பார்க்குறது மட்டுமில்லை, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி அவங்களும் ஆரி கற்றுக்கட்டும். ஏன்னா வீட்டில் இருந்து, அதாவது வெளியில் போய் கற்றுக்க முடியாது, ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி கற்றுக்க முடியாதவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயின் போட்டு நம்ம இது பண்ணுறோம். இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸி தான். எப்படி பட்டன் கோட் பண்ணுவீங்களோ அப்படி தான். மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் செயின் கற்றுட்டிங்கனாலே எல்லா ஸ்டிச்சஸும் நம்மளால் போட முடியும். ஒருவேளை நினைக்கலாம் இப்படி செயின்லேயே இந்த மாதிரி நிறைய போட்டு காமிக்கிறீங்கன்னு. இந்த ஸ்டிச்சஸில் உங்களை வந்து இதில் இவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆரியில். அதனால தான் இதை வந்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக செயின் போட்டு இதே போல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இனி ஆப்போசிட் சைட்லேயே நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். நான் திரும்ப சொல்கிற ஒன்று தான். உங்களுக்கு கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தொடர்ந்து என்னோடய சேனல் பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிறது மட்டும் இல்லை, 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க. எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு தெரியாது, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் நான் இந்த கிளாஸ் வந்து நான் போட்டது. ஏன்னா ஆன்லைனில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். யூடியூப் ஓப்பன் பண்ணி மோஸ்ட்டாக வந்து நிறைய நம்ம கற்றுக்க முடியும். அதனால் யூடியூப்பில் வீடியோ போட்டால் நீங்கள் கற்றுப்பீங்கன்னு தான் யூடியூப்லேயே வீடியோ போட்டு இது பண்ணுறது. ஃபீஸ் இப்போ வந்து ஃபீஸ் பே பண்ண தெரியாது, சிலவங்களுக்கு வந்து காசு இருக்காது, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். விட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஷேடட் ஃபெதர் ஃபில்லிங் ஸ்டிச்சுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நடுவுலேருந்து இன்னொரு கலர் எடுத்து செகண்ட் லைனில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபோர்த்தில் போனோம். இது வந்து தேர்ட் லைன்லேருந்து கீழே கொண்டு வரோம். செயின் செகண்ட் லைனில் எடுக்கும், தேர்ட் லைனில் போகிறோம், அப்படியே கீழே கொண்டு வரோம். இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணணும். பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும். செகண்ட் லைனில் எடுக்கும், தேர்ட் லைனில் கொண்டு போகிறோம், அப்படியே பேக் கொண்டு வந்து செயின் போட்டு ஒரு லாக் போடுவோம். செகண்ட் லைனில் எடுக்கும், தேர்ட் லைனில் கொண்டு போகிறோம், அப்படியே பேக்கு கொண்டு வந்து ஒரு லாக் போடுறோம். கண்டினியூவாக இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டபுள் கலரில் ஷேடடாக உங்களுக்கு தெரியும். இனி வருகிற ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸாக இருக்கும். ஏன்னா ப்ளவுஸில் எல்லாத்துலேயும் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது நம்மளோட க்ரியேட்டிவ் தான். எப்படி போடணும் அது நம்மளோட க்ரியேட்டிவ். எல்லாத்தையும் நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு
தொழிலை நம்ம கற்றுக்கும்போது அதை சரியான முறையில் கற்றுக்கிட்டா நமக்கு என்ன கொடுத்தாலும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால தான் நான் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு உள்ளதை தெரிஞ்சுக்கணுன்னு தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இது இந்த மாதிரி ஷேடடாட்டு நம்ம 2 செயினுக்கு இடையில் நம்ம பண்ணும்போது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். லாக் போட்டு முடிச்சாச்சு. சேம் இதே போல் தான் ஆப்போசிட் சைட்லேயே நம்ம செயின் நம்ம கொண்டு வரோம். ரெண்டு செயினுக்கு இடையில் நம்ம வந்து செயின் போட்டு ஓரத்தில் அப்படியே கொண்டு வந்து நம்ம லாக் போடுறோம். இது நான் வந்து போடும்போது கொஞ்சம் அந்த வளைவு வந்து சின்னதாக போட்டுட்டேன். நீங்கள் எப்படி போடாமல் அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு பீடு ஸ்டோனு அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுன்னா நான் ஒரு பீடு மட்டும் வைக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பீடு வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஸ்டோன் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இது வந்து நான் ஸ்மால் ஸ்டோன் பண்ணுற மாதிரி ஸ்மால் ஸ்டோன் வந்து ஒட்டி வைக்கிற மாதிரி நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பேஸ் அதுக்கு அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இது பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இதை சுற்றி என்ன பண்ண போகிறோன்னா செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இது பண்ணி இதில் நான் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இதில் நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். பீடு கொடுக்கலாம், இல்லைன்னா ஜர்தூசி கொடுக்கலாம், ஸ்டோன் செயின் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த கிளாஸில் ஸ்டோன் செயின் எப்படி பண்ணுறது இதெல்லாம் வந்து நமக்கு வரும். அப்போ உங்களுக்கு இது ஐடியா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு ஸ்டோன் நம்ம